அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டர்ன் டு ஜெனசிஸ் 6ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி கொள்ளும்படியாக ஐ ரிக்வெஸ்ட் யூ டு டர்ன் டு ஜெனசிஸ் சாப்டர் 6. இங்கே இட் டாக்ஸ் அபவுட் நோவாவை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் பீன் கிவன். ஆமென். ஹல்லேலூயா. 9th verseல பாத்தீங்கன்னா அங்க சொல்லும் நோவாவின் வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்படுது? அங்க சொல்ல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார், தேவனோ அவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். Amen. What an amazing testimony and what an amazing statement. இங்க God gives a நோவாவை குறிச்சு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். God அநேக இடத்துல we see ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாம் சொல்லுவார் அவனு ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஆபிரகாம் வாஸ் a friend of God சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து சொல்லும்போது தேவன் சொல்லுவாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் தேவன் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லும் போது இஸ் மை beloved son சொல்லுவாரு. ஆமென். ஆனால் அவரெல்லாம் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவர் என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார் என்று சொல்லுவார். So everywhere you see God தேவன் என்ன பண்றாருங்க, அவர் ஒவ்வொருத்தரை குறிச்சு he gives a testimony. யோபை குறித்து பிசாசுகிட்ட சொல்லும் போது அவன் எப்படி இருக்கிறான், தாசனாகி யோபை கண்டாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவனுமா இருக்கிறான். That is the testimony of God. Amen. Hallelujah. அப்போ உங்களுக்கும் எனக்கு கூட என்ன பண்றாருங்க, when we live rightly, அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் உத்தமமா இருக்கும்போது God will surely give a testimony about you and me. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு அவர் சாட்சி கொடுப்பார். ஒரு சாட்சி என்ன தெரியுமா, இன்னைக்கு தேவன் உங்களை குறித்து என்ன குறித்து கொடுக்கிறது, you are the temple of the living God. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். You have been God's children. Amen. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பெறாமல் அவர்கள் தேவனால பிறந்தவர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அங்க God gives a testimony that we are born of God. நீங்கள் யாரா இருக்கிறீங்க, தேவனால் பிறந்தவர்கள் என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நோவா தன் காலத்துல எப்படி இருக்கிறாங்க, Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked faithfully God. தன்னுடைய காலத்துல, நோவாவின் காலத்துல இங்க வேதம் சொல்லுங்க, Noah was the only man. Noah was the only righteous person. அவர் ஒருவர் தான், நோவா மாத்திரம் தான் எப்படி இருக்காருங்க, ரைச்சஸ், நீதிமான். அவர் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தானா. அப்ப யோசித்து பாருங்க, நோவாவின் காலத்துல எத்தனையோ ஆயிரமான மக்கள் இருந்தாங்க. and God couldn't find one righteous person. தேவன் என்ன பண்ணலங்க, ஒரு நீதிமான பார்க்கல, நோவாவை தவிர. God even doesn't talk about the family of Noah, but God talks about Noah. நோவா குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, among the people, hallelujah, among the people of his time, எத்தனையோ ஆயிரமான ஜனம் இருந்திருப்பாங்க. அந்த ஜனங்களுக்குள்ள God couldn't find, எதுக்கு அப்புறங்க, ஏனோக்குக்கு அப்புறம் he couldn't find any righteous person. ஏனோக்குடைய நாட்கள்ல அவன் என்ன பண்ணாங்க, தேவனோட சஞ்சரித்து கொண்டது. he walked with God. Amen. He walked so much with God for 365 years. அவன் நடந்தான், and God said, இது போது என்னோட நடந்து, come let us go. அவர் கொண்டு போனார் என்று எழுதப்படுகிறது. Amen. So in the same way, God அந்த நோவாவின் காலத்துல அவர் தேடி பார்க்கும் போது, except Noah, there was no one living a righteous, நீதிமானும் உத்தமனுமாக ஒருத்தரும் இல்லையாம். Amen. That is அந்த காலங்கள் இன்னைக்கு இருக்கிற காலத்துல பாத்தீங்க, that is happening everywhere. நோவாவின் காலத்துல என்ன இருந்துச்சுங்க, ஹல்லேலூயா, 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருங்கினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவு தோற்றமல் நித்தம் பொல்லாதது கர்த்தர் கண்டாராம். God saw the people were so evil.
Everyone on this earth he was found so evil. அப்ப என்ன பண்றாருங்க, அவர் தீர்மானம் பண்றாரு, இவர்களை இந்த தான் ஜனங்களை, மனுஷனை சிருஷ்டித்தது அவருக்கு விசனமாய் கண்டவர் என்ன பண்ண, he wanted to destroy the whole earth. அந்த நேரத்துல தான் God found only Noah. நோவா மாத்திரம் தான் எப்படி இருந்தாங்க, தன் காலத்துல அவர் எப்படின்னா நீதிமானும் உத்தமனுமா இருந்தானா. ஆமென். In the midst of Bible சொல்லும், ஹalleluya, அப்போஸ்தலர் நடபடிகள்ல படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல உங்களை நீங்களே அந்த பொல்லாத சந்ததி குறுக்கு, அதாவது the Bible says Acts chapter 2ல நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தையை பேதுரு சொல்லுவார். 40ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஆமென். In every season, எல்லா காலத்திலையும் மாறுபாடு உள்ளவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். அந்த மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து just separate yourself. நோவாவின் காலத்துல he separated himself from all the things of this world. உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா காரியத்திலிருந்து he separated himself. He looked unto God and he lived. எதுக்காகங்க, தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தான். அந்த தேவன் அவனோடு சஞ்சரித்தாராம். அவன் தன்னை பிரித்து கொண்டதுனால God moved him. God என்ன பண்ணாங்க, and he walked faithfully with God. தேவனோடு நோவா சஞ்சரித்தானா, நோவாவோடு தேவன் சஞ்சரித்து கொண்டிருந்தார். Today the same question, same thing applies to you and me. ஒவ்வொரு காலத்துல ஏதோ ஒரு நடக்குங்க. ஆபிரகாமுடைய காலத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன பண்றாருங்க, ஹalleluya, தேவன் அந்த ப்ராமிஸ் வாக்கு தத்தத்தை கொடுக்க வருவாரு. அடுத்த வருஷத்துல உனக்கு உன் சாரால் ஒரு பிள்ளை பெறுவாள்னு சொல்லுவாரு. அப்போ ஹீஸ் ட்ரைங், அப்போ போகும்போது God has a chat with him. அவர் சொல்லுவாரு, நான் என் தாச ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத எப்படி மறைக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், சோதோம் குமாராவை அவர் அழிக்க போகிறத குறிச்சு சொல்லுவார். அப்போ ஆபிரகாம் அவருக்கு முன்னாடி நின்று அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே, இந்த பட்டணத்துல ஒரு 50 பேர் இருந்தாக்கா நீங்க இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? தேவனுடைய 50 பேர் தான் அழிக்க மாட்டேன், 50 நீதிமானும் தான் அழிக்க மாட்டேன், 40 நீதிமானும் தான் அழிக்க மாட்டேன், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஹalleluya. அதோடைய அர்த்தம் என்னன்னா, பைபிள் சொல்றது, ஆண்டவர் 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க, I'm not going to destroy. It means God couldn't find a righteous person. ஏன்னா லோத் அதுக்குள்ள போயிட்டு அவன் ஒன்றோடு ஒன்றாய் போயிட்டான்னு சொல்லப்படுகிறது. God couldn't find a righteous person. அதனால என்ன பண்ணாருங்க, அந்த நீதிமான் இல்லாததுனால அந்த இடத்துல என்ன தேவனால் ஒண்ணும் செய்ய முடியும். God couldn't just என்ன பண்ணலாம், அங்க நடக்கிற பாவங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அழித்தது போல அன்னைக்கு சோதம் குமார பட்டணத்தை அழித்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. God's look, தேவன் என்னைக்கு என்ன பண்றாருங்க, ஹalleluya, look யாராக்கில் இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஆமென். எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், அப்பா, நான் தேசத்துல திறப்பை அடைக்கும்படியாக ஒருவனை தேடினேன், ஒருவரும் நான் ஒருத்தனையும் காணவில்லை என்று சொல்லுவாரு. எசேக்கியேல் 22:30 சொல்லுவார், I saw, யாராச்சும் அந்த திறப்புல நின்று சுவர் அடைக்கிறவர்களை நான் தேடினேன், I couldn't find none. I could find none. அப்போ இன்னைக்கு என்ன பண்றாருங்க, கர்த்தர் He's looking to someone. He may be looking to you and me. உங்களையும் என்னை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறாரு. He wants உங்களை கொண்டு, அன்னைக்கு நோவாவை கண்டு என்ன through நோவா தேவன் என்ன பண்ணார், அவருடைய மாஸ்டர் பிளானை ரிலீஸ் செய்கிறதை நீங்களும் நான் படிக்கலாம். ஆமென். நோவா ஒரு மனுஷனை அவர் குடும்பம் தெரிஞ்சுக்கிறாங்க, அவனுக்கு தான் ஒரு பெரிய பிளானே அவர் கொடுக்கிறார். என்ன பிளான் கொடுக்கிறாருங்க, அவர் சொல்ல 7ஆம் வசனம், அப்ப கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் வைக்காமல் மனுஷனை முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகத்து உண்டாக்கிறவர்கள் எல்லாம் நிற்கிறேன், நான் அவர்களை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபம் இருந்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதெல்லாம் நடந்து அவர் பார்க்கிறாருங்க. ஹalleluya. 13ஆம் வசனம், அப்போது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவர் மேலும் எனக்கு முன்பாக, யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு அழித்து போடுவேன், நீ கொப்பர் மறைத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அது உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. ஒரு பிளான கொடுப்பாரு, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரத்துல நீ ஒரு பேழை உண்டு பண்ணு.
அந்த பேழைக்குள்ள என்ன இருக்கிற சகல விதமான மிருகங்கள் இருக்கணும். எக்ஸெப்ட் along with them only நோவாவும் அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைங்க, அவங்க மருமக்கள், இந்த 8 பேர் தான் அதுக்குள்ள இருக்கும், ஹியூமன்ஸ் அதுக்குள்ள. ஹல்லேலூயா. அதை தவிர்த்து என்ன பண்றாங்க, எல்லா விதமான மிருகங்களும் அந்த பேழைக்குள்ள கொண்டு போக அந்த ஆர்க்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. So just imagine பண்ணுங்க, ஒரு பெரிய பொறுப்பை தேவன் அன்னைக்கு நோவா கொடுக்கிறாரு. Historians say it took almost 120 years to prepare that அந்த ஆர்க்கை உண்டு பண்றதுக்கு, அந்த பேழை உண்டு பண்றதுக்கு நோவாவுக்கு பல வருஷங்கள், பல 100 வருஷங்கள் ஆனது என்று சொல்லப்படுகிறது. We don't know, it is not in the Bible, but the historians say it took such a long time for him to prepare. And God, தேவன் என்ன பண்ண, 120 வருஷம் கிருபை மேல கிருபை கொடுத்தாராம். But no one turned except Noah and his family. இங்க பைபிள் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லப்படும். Amen. Noah did exactly as God said. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன எதுக்கு தெரியுமா தேடிக்கொண்டிருக்கிறார்? He wants someone to do as God said. தேவன் சொன்னபடி செய்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இப்படி ஒரு பல கிட்டத்தட்ட 900 பில்லியன் பீப்புள் இருக்கிற இந்த உலகத்துல தேவன் என்ன பண்றார்? He is looking to people. He is looking to individuals. He is looking to families. He's looking to the churches. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? அவர் சொன்னபடி, அவர் தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தானா? இன்னைக்கு தேவன் சொன்னபடி எல்லாம் செய்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Amen. I can preach, I can teach, I can lead in worship, இதெல்லாம் நான் பண்ணலாம். பட் கர்த்தர் சொல்றார் அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? I want someone who will be obedient to my word. என்னுடைய வசனத்தின்படி இரு செய்கிறவர்களை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஏசாயா 66 படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் தங்குகிற ஆலயத்தை யார் கட்ட முடியும்? ஹல்லேலூயா. நான் பூமியில என்ன பண்றேங்க? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதாவது God is watching. யார் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கிறாங்க? Who trembles, who obeys 100%. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், இந்த வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் பார்த்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான்ல பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. என் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி செய்கிறவனே என்னிடத்துல என்ன இருக்கிறாங்க? அன்பா இருக்கிறான். ஹல்லேலூயா. If you love me, கீழே 15ஆம் வசனத்துல மேல படிச்சீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். Amen. Obey and do exactly what my word says. இன்னைக்கு ஒரு பெரிய தேவன் பார்க்கும் போது he finds இந்த பூமியில எப்படி இருக்கிறாருங்க? நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் I can preach, I can do, teach, எல்லாம் பண்ணலாம். பட் தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்க? I am obedient to every word of God. வேதத்துல எழுதி இருக்கிறபடி ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேனா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப என்ன கர்த்தர் பார்க்கிறார்னா, அப்போ உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருங்க? உங்களை பார்க்கிற he knows in and out. யாக்கோபு 1:22 சொல்ல, என் வசனத்தை திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். Amen. God wants 100% obedient to his word. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை, அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அதன்படி செய்கிறவர்களை இன்றும் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. You may be that person. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். Amen. நோவாவோடு தேவன் சஞ்சரித்தானா, தேவன் நோவாவோட சஞ்சரித்தானா. As the fellowship was growing, ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் போது he never hesitated. Amen. He never hesitated.
ஹல்லேலூயா. அவன் ஏற்றுக்கொண்டு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பைபிள் சொல்லுது அவன் அப்படியே செய்து முடித்தானா. அதாங்க சொல்லும், நோவா அப்படியே செய்தான். தேவன் சொன்னபடியே அப்படியே தேவன் செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா அவன் செய்து முடித்தானா. He did it and he completed as God said. Hallelujah. I want to close with this one word. ஒரு வார்த்தையோட நான் முடிக்க விரும்புகிறேன். If God gives you ஒரு பொறுப்பை, ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுப்பாருன்னா, ஒரு பொறுப்பை உங்க கொடுப்பாருன்னா, it's not according to your ability. உங்களுடைய எபிலிட்டி படி அவர் கொடுக்க போறதில்ல. அவர் எது கொடுப்பார் தெரியுமா? உங்க அவைலபிலிட்டி படி தான் அவர் கொடுப்பாரு. இஃப் யூ சே எஸ் லார்ட் ஹியர் ஐ ஆம் சொன்னா அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பார். நான் செய்யறேன், நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் கொடுப்பாரு. நான் செய்யற ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இஃப் யூ சே ஆண்டவரே என்னால முடியாது, என் பலத்துல முடியாது, என் பராக்கிரமத்துல முடியாது, இஃப் யூ வாண்ட் டு, நீங்க ஆண்டவரே ஐ அம் ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், I am available for your work. உம்முடைய வேலைக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அவர் அவருடைய வேலையை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். Then he knows that he will accomplish. அது நிச்சயமா I believe that God is looking unto உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். God is looking to someone. Hallelujah. நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, tonight we are going to say yes Lord ன்னு சொல்றீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா நீங்க இருக்கிற இடத்திலேயே, if you are going to surrender your life to God, God will surely use you. உங்களை அவருடைய வேலைக்கு என்று எடுத்து பயன்படுத்துவார்.